பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதிடு வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை தொழுது வணங்கி தாழ் பணிந்து கண்மணியாக திகழ்கின்ற மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் என்னை ஆதரித்து உணர்வோடு எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரித்து என்னை மென்மேலும் உயர வைக்கின்ற கோடான கொடி நேயர் பெருமக்களுடைய திருவடி பாதம் வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் பராபவ வருடம், அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை ஆகிய உத்தராயணமும் வசந்த ருதுவும் மங்களகரமான மாதமாக வைகாசி மலர்கின்றது. பேரே வைகாசி. இதை நம்ம முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தில் சொல்லுவாங்க வைகைன்னு. நம்ம இப்போ கூட சித்திரை திருவிழா, மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருவிழான்னு சொல்லக்கூடிய சித்திரை திருவிழா நடக்கும்போது கூட அந்த குண்டோதரன் எல்லா உணவுகளையும் சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி விற்கும்போது தண்ணி குடிக்கிறது தாகங்கும்போது அப்புறம் பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் குண்டோதரனை கூட்டிகிட்டு கை வை அப்படின்னு சொல்லுவார். அங்கே கை வைப்பா உனக்கு தண்ணி வரும் அப்படிங்கிற பொருள் இல்லை, கை வை அப்படிம்பார். அங்கே கை வச்சோன்னே இறை அருளால் பீரிட்டு தண்ணீர் அடித்து கங்காதேவி எழுந்து அருள் கொடுப்பாள் குண்டோதரனுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகை கைவை அதுவே மருவி வைகைன்னு மாறிவிட்டது. இதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை என்ற ஒரு மிகப்பெரிய திருத்தலத்திற்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பெயரெல்லாம் இருக்கின்றது. கூடல்மால் நகர் என்ற மதுரைக்கு அந்த வைகை மிக சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மருவி வந்தது போல் அந்த மதுரையில் கூடல்மால் நகர் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் 12க்கும் கிட்டத்தட்ட எல்லா வீதிகளிலும் அதனுடைய பெயரில் இருக்கின்றது. அதே போல் இந்த மாதம் மிக சிறப்பு பெற்ற வைகாசி பார்த்திங்களா, வைகாசி. அந்த வைகாசியை ஏன் மங்கள மாதம்னோட நம்ம சொல்லலாம். ஏன் மங்கள மாதம்னா காசு. என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்குதா, வைடா காசை. இதுதான் வைகாசி. பாருங்கள், சித்திரையோட முகூர்த்தத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட வைகாசியில் ஒரு 10 முகூர்த்தம் 8 முகூர்த்தம் இருக்கும். அப்போ 8 முகூர்த்தமும் அவங்களுக்கு சந்திராஷ்டம பிரகாரம் அது நடக்கும். அதனால தான் என் மாப்பிள்ளை நல்ல லக்கடா உனக்கு இந்த பொண்ணு கிடச்சிருக்கிறா, பார்த்துக்க, நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வைகாசு. அதாவது திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல வைகாசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதற்கடுத்தது போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய 12 விழிகளும் கண்டிப்பாக அவருடைய தமிழ் மாதங்கள் அவரும் அதுக்கு தொடர்புள்ளவர். அந்த வகையில் வைகாசி விசாகத்தை பற்றி பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்போது 12 ராசிக்குரிய இந்த மாதத்தில் 12 ராசிக்குரிய பலனை பற்றி உங்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். லாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா என்ற மூல மந்திரத்தை மறவாமல் 108 முறை காலையிலும் சாயந்தரமும் கண்டிப்பாக படிக்க வேண்டியது யார்? படிக்க வேண்டியது மீன ராசி, தெரிவிக்க வேண்டியது மீன ராசி, வேண்டியதை பெற வேண்டியது மீன ராசி. பரிகாரத்துக்காக நம்ம பிரயோசனப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ராசி. குருவாக இருக்கக்கூடியவங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் வாழ்த்துக்கும் வணக்கத்துக்கும்
தேடலுக்கும் ஆராய்ச்சிக்கும் உரியவங்க மீனம். எப்போதுமே ஒரு சொல் இன்னொரு சொல்லிருந்து எடுக்கும். நீதி, நேர்மை, அமைதி, அன்பு, பாசம், நிர்வாகம், ஃபைனான்ஸு, எங்கேயும் உங்கள்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. உங்கள்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட மீன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக 7.5 சனியினுடைய தாக்கங்கள் தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மீனம், நாளைக்கு மேஷம், அடுத்து ரிஷபம். இன்றைக்கி கொடி கட்டி பிறக்கிற ரிஷபத்துக்கும் ஒரு நாளைக்கு கொடி கீழே இறக்கத்தான் வேணும். ஒரு நாளைக்கு கொடி இறக்கத்தான் வேணும். அப்படிப்பட்ட மீன ராசிக்கு நிச்சயமாக ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். 6க்கும், அதாவது உங்களுடைய ராசி கண்டிப்பாக 6க்கு 9க்குரிய உச்சத்தில் குரு இருக்கார், கடகத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ கடகத்தில் இருக்கார் மீனம், 9 பாக்கியத்தை கொடுப்பாரு, ப்ராப்பராக கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் பாக்கியத்துக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ என்ன செய்யணும்? வெளிநாடு போகணும், நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும், மீன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும், கரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும். லாபத்தை அதிக மீட்டு எடுக்கக்கூடிய லாபம்னுலாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த விளம்பரம்லாம் பார்ப்பீங்க. அதிக மீட்டு எடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மஞ்சள் தொழிலை, மகத்தான தொழிலை, வெற்றிக்குரிய தொழிலை, மிக உயர்ந்த தொழிலை, முதலாளித்துவம் கொண்ட தொழிலை செய்யணும். எது? மஞ்சள். அவ்வளவு சிறப்பு, மங்களத்தை கொடுப்பது மஞ்சள், மகா மதிப்பையும் கொடுப்பது மஞ்சள். எல்லா இடத்துக்கும் ஒரு எலுமிச்சங்கனி, ஒரு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மீன ராசிக்கு 7ங்கிறத பயப்படாதீங்க. எத்தனாவது சுற்று இது, எத்தனாவது சுற்றுல வருதுன்னு பாருங்கள். அப்படி வரும்போது டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, விவசாயத்தில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசியல் மீனராசிக்கு அரசியல் நிச்சயமாக ஃபைனான்ஸ் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் சொல்லலை, இருக்கிறாங்க மீனராசிக்குள்ளவங்க இருக்காங்க, ஃபைனான்ஸில் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட மீனராசி மிக சிறப்பானதாக இருக்கும். எப்படி? கஷ்டம்தான், 7 தான் ஐயா, எல்லாம் வச்சுருந்து இழந்துட்டியா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இன்னும் 1 வருஷம் பொறுத்து. எப்படி இருந்தாலும் 7.5 ஆண்டு, 5 வருஷம் முடியணும். இன்னும் வேற எந்த சனி வேறு இருக்குது, பாதசனி வேறு இருக்குது 2.5, இங்கிட்ட ஒரு 3 வருஷம், 4 வருஷம் முடிச்சிட்டிங்க. அப்படி வச்சுக்கோங்க, ஐயா சொல்கிறத கேட்டுக்கோங்க. 3 வருஷம் முடிச்சிட்டோம்னா 4 வருஷம் முடிச்சிட்டிங்க, அந்த தைரியத்தில் இருங்க. மேலும் இந்த மீன ராசிக்கு சனீஸ்வரர் அதிக வீரியத்தையும் அதிக தாக்கத்தையும் அதிக தீமையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவரும் ஒரு குரு, இவரும் ஒரு குரு. அப்போ அந்த குருவில் இருக்கும்போது குருவுக்கு எந்த விதமான கெடுதியும் வராது என்பதுதான் பொருள். அதான் அதனுடைய மீனிங். அதனால் மீனராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் காலபுருஷனுக்கு 12ல் இருந்தாலும் செலவே குறைங்க, சிக்கனமாக இருங்க. போக்குவரத்தில் கவனம், போக்குவரத்தில் மிக மிக கவனம். பகல் பயணம் நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். பகல் பயணம் எல்லா விதமான நன்மையும் பயக்கும், எந்த தாக்கத்தையும் கொடுக்காது. அதை மனசில் வச்சுக்க. நண்பர்கள், உறவுகள், நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கூட பக்கத்தில் போகாதீங்க. நண்பர்கள் பக்கத்தில் கொஞ்சம் கூட போகாதீங்க. அதாவது 2வது தாரங்கள், மனைவிமார்கள் உங்களுடைய துணைவியை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும். நீங்கள் பலசாலி, வீட்டுக்காரமா புத்திசாலி. நேற்று கூட கேட்டாங்க, இது எப்படியா கரெக்டாக சொன்னீங்க? பலசாலி புத்திசாலி பெரிய திரும்ப ரகசியமே இல்லை. 2 தடவை நீங்கள் படித்தாலே வந்துடும், யார் புத்திசாலி யார் பலசாலி. எங்கே சிதம்பரம் எங்கே மதுரை, எங்கே சிதம்பரம் எங்கே மதுரை அப்படின்லாம் வந்துடும். அதனால் மீனராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்தில் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். கவனமாக கொஞ்சம் கவனம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 7, 8, 9, 10ல் இருக்கார். இப்போ குரு இந்த 6/6/2026 10ல் தானே இருக்கார். கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க.
தொழிலை பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் படிப்பு, புத்திர பாக்கியம், திருமண வைபவங்கள், திருமணத்துக்கும் சொல்லவே வேண்டாம். மீனராசிக்கு தேடி தேடி முடியாது. திருமணம் தேடி தேடி முடியாரும். மீனராசிக்கு திருமணம் தேடி தேடி முடியாரும். அப்படிப்பட்ட ராசி கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி குரு வழிபாடு சித்திரகுப்தன். உத்திரட்டாதி அம்பாள் சமயபுரத்தான். சமயபுரத்தை நல்ல வழிபாடு பண்ணுங்க. சாட்சாத் ஒரு முறையாவது அவளை தரிசனமிட்டான். ரேவதி திருச்செங்கோடும் போகலாம், மதுரையும் போகலாம். திருச்செங்கோடும் போகலாம், மதுரையும் போகலாம். அப்படிப்பட்ட மதுரை அங்கேயக்கன்னி ஒரு முறை பாருங்கள். திருச்செங்கோடும் போகலாம். திருச்செங்கோடும் ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இலுப்பை மரம் விருட்சம் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஒரு 21 தலைமுறை 61 பந்தின்னு சொல்லுவோம். அந்த 21 தலைமுறையும் சுற்றிட்டு வந்தால் ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவத்தையும் ஒரு ஆறுலையும் கண்டிப்பாக திருச்செங்கோட்டு வேலனும் அந்த எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரரும் நிச்சயமாக இந்த ஏழுடைய தாக்கத்தை எடுப்பாங்க. குறிப்பாக மீனராசி, சிம்மராசி, கும்பராசி. ஒரு 2 வன்னி மரம் வாங்குங்க. கார்டன்ஸில் 2 வன்னி மரம் வாங்கி 2ஐயும் வீட்டில் வைங்க. ஒரு அரக்கில் கருப்பு எள்ளு வாங்குங்க. அந்த எள்ளில் ஒரு பிடி போட்டு ஒரு செம்பில் கலசத்தில் வீட்டில் உள்ள செம்பில் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வைங்க. காலையில் இந்த தண்ணி எடுத்து வன்னி மரத்தை ஊற்றுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. 48 நாளுக்கு ஏற்றிட்டு வாங்க. 48 நாள் பீரியட் இருக்கும், வெளி உலகம் போவீங்க, ஆன் டியூட்டி இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு கணக்கு இல்லை. ஆனால் 48 ஒரு மண்டலம், 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகம். இதை ஏற்றிட்டு வாங்க. ஒரு மண்டலம் ஏற்றிட்டு வாங்க. என்னை எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னு வன்னி மரம் பேசும். இது சாட்சாத்த உண்மை. வன்னி மரத்துக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு அருள் தன்மை உண்டு. நேயர்கள், இந்த அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி உள்ளவங்களுக்கு முக்கியமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சந்தேகம்னா ஃபோன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த மாதம் ஒரு மகத்தான தடையை நீக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.